நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने அர்ச்சாவதார சிரேஷ்டாய சர்வமங்களதாயினே. பெரும்பாலும் நம்ம பார்த்து யாராவது நீ உலகத்தில் வாழறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உடனே பதில் சொல்லுவோம், பிறந்துட்டோம் அதனால் வாழறோம், பிறந்துட்டோம் அதனால் வாழறோம்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்ததான் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னா, ஏன் பிறந்தோம், ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இல்லை. ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கும் பதில் இல்லை. நாம் எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியலை, எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியலை. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நாவல். அந்த நாவல் புஸ்தகத்தில் யாரோ கொண்டு வந்து நல்ல அருமையான கதை இது அப்படின்னு அந்த புஸ்தகத்தை கொடுக்குறா. அந்த புஸ்தகத்தை படிக்கலாம்னு நம்ம வாங்கி பார்த்தா அந்த புஸ்தகத்தில் முன்னாடி கொஞ்சம் பக்கங்கள் இல்லை, பின்னாடி கொஞ்சம் பக்கங்கள் இல்லை, நடுவில் கொஞ்சம் பக்கங்கள் இருக்கு. முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, நடுவில் மட்டும் சில பக்கங்கள் இருக்கிற மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கு. நாம் எங்கிருந்து வந்தோம்னு தெரியலை, எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியலை. ஒன்றே ஒன்று தெரியறது, வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியறது. வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தெரியறது. கர்ப்பத்தில் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது இன்றைக்கு நவீனமாக ஸ்கேனெல்லாம் எடுத்து சொல்லிடுறா. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே கபிலர் தேவகூதிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது ஒரு குழந்தை கர்ப்பத்தில் எப்படி வளர்றது அப்படிங்கிறத சொல்கிறார். நாம் கர்ப்பத்தில் இருக்கிறது சௌக்கியமா, உலகத்தில் பிறந்த பிறகு நாம் இருக்கிறது சௌக்கியமானு நமக்கு தெரியலை. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை, ஒரு அம்மாவுடைய வயிற்றில் அப்படியே உட்கார்ந்துருக்கோம். நமக்கா பசி அப்படின்னா கூட நாம எந்த உணவும் தேடிக்க வேண்டாம், எந்த பயமும் இல்லை, நிர்பயமாக இருக்கோம் அப்படிங்கிறது தானே நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னுட்டா, கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தையை சுற்றி நீர் இருக்கு. அந்த குழந்தையினுடைய உடம்பிலிருந்தே கொஞ்சமாக மலமூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் ஏற்படுறது. அந்த நீரில் அது கலந்து போகிறதுனால அங்கே சின்ன சின்ன கிருமிகள்லாம் உண்டாகிறது. அந்த சரீரத்தை அப்படியே இந்த குழந்தையினுடைய சரீரத்தை லேசாக தொடுறது. தாயார் நல்ல உஷ்ணமான உணவு உட்கொண்டார்களானால், அது மாதிரி நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு உணவை உட்கொண்டார்களானால் அந்த குழந்தைக்கு அதை பாதிக்கிறது. எதையாவது பார்த்து இப்படி பயந்து தூக்கி போட்டால் அந்த குழந்தைக்கு தூக்கி போடுறது. இப்படி அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளே எத்தகைய ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறதே பாகவதம் வர்ணிக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை நினைக்குமாம், போன ஜென்மத்தில் நாம் இந்த பூமியில் பிறந்து வளரும் பொழுது மகான்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சொன்னால், நீ நாமகீர்த்தனம் பண்ணு, பகவானை பக்தி பண்ணு, திரும்பி பிறக்காமல் இருக்கலாம்னு சொன்னால் நாம் கேட்கலையே. நாம் அதை கேட்காததுனால தானே இந்த ஒரு கர்ப்பத்தில் உட்கார்ந்து கொண்டு இத்தகைய ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்குன்னு அந்த குழந்தை நினைக்குமா. அந்த குழந்தை நினைக்கும் பொழுது நினைக்கும், நாம் இந்த பிறவியில் எங்கே போய் பிறக்க போகிறோம்னு தெரியலை,
நாம் பிறக்கின்ற குடும்பத்திலேயாவது நம்ம அப்பா அம்மா நம்முடைய கையை பிடிச்சு குஞ்சு கையினாலே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு சொல்லுன்னு சொல்ல போகிறாளா தெரியலையே நமக்கு. அப்படிங்கிறதா அந்த குழந்தை உள்ளுக்குள்ளேயே ஏங்கின்னு இருக்கு. உலகத்தில் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எல்லாம் மறந்து போயிடுது. நம்ம யாருக்குமே நாம் கர்ப்பத்தில் எத்தகைய ஒரு அவஸ்தையில் இருந்தோம் அப்படிங்கிறது தெரியலை, என்ன பண்ணிட்டு இருந்தோம்ங்கிறது தெரியலை. கர்ப்பவாசம் இருந்தது தான் நமக்கு தெரியறது. பிறந்த உடனே குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, பிறந்த உடனே குழந்தை அழணும். குழந்தை அழுதாதான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு மருத்துவரும் நினைப்பா, மற்ற எல்லாரும் நினைப்பா. அப்படி அந்த குழந்தை அழலைன்னா அந்த குழந்தைய ஏதாவது பண்ணியாவது அழ விடுவா. சின்ன குழந்தை பிறந்த உடனே எப்படி அழும் தெரியுமா? நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். குவா குவான்னு அந்த குழந்தை அழும். குவா குவான்னு அந்த குழந்தை அழறதே, அந்த குவா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். குவா குவான்னு அந்த குழந்தை அழும் பொழுதே முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி, எங்கே எங்கே எங்கேன்னு கேட்கறது. அந்த குழந்தை பிறந்த உடனேவே எங்கே எங்கே எங்கேன்னு என்னத்தை கேட்கறது? முளைப்பால கேட்கறதா? எதை கேட்கறது? எங்கே எங்கே எங்கேன்னு கேட்கறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆனந்தம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனந்தம் எங்கேன்னு ஏன் ஒரு கேள்வி வர்றது? ஆனந்தம் எங்கேன்னு இந்த குழந்தை ஏன் தேடுறது அப்படின்னுட்டா, ஆனந்தத்திலிருந்து இந்த குழந்தை வந்திருக்கிறதுனால அந்த குழந்தை திரும்பி ஆனந்தத்துக்கிட்டேயே போகணும்னு ஆசைப்படுறது. அதுதான் உலகத்தினுடைய ஒரு இயல்பு. யார் எங்கிருந்து தோன்றுகின்றோமோ அங்கே தான் திரும்பி போகணும். நாமே கூட ஏதாவது ஒரு ஊரில் இருந்து உலகம் முழுக்க நம்ம சுற்றுலா போய் சுற்றி வந்தாலும் கூட நாம் எந்த ஊரில் எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் அப்பாடா அப்படி நமக்கு நிம்மதி இருக்குது. எங்கே சுற்றினாலும் சரி, நம்முடைய ஊர், நம்முடைய வீடு, நம்முடைய இடம் அப்படிங்கிறது வந்தால் தானே நிம்மதி வருது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது மாதிரி எவ்வளவு தூரம் நம்ம போனாலும் கூட எந்த இடத்துல தோன்றினமோ அந்த இடத்துல திரும்பி வரணும். ஒவ்வொரு ஜீவனும் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தோமானால் ஆனந்தத்திலிருந்து தான் ஒவ்வொரு ஜீவனும் வந்திருக்கிறதுனால அந்த ஜீவன் பிறந்த உடனேவே ஆனந்தம் எங்கே ஆனந்தம் எங்கேன்னு தேடுறது. அந்த ஆனந்தம் அதுக்கு கிடைக்கிறதா அப்படின்னா, முதல்ல முளைப்பால் குடித்தா அந்த ஆனந்தம் கிடைக்கும்னு நினச்சது, அப்புறம் போறலை. நல்லா சாப்பிட்டு பார்த்தது, அப்பொழுதும் அந்த ஆனந்தம் கிடைக்கல. பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது பொம்மையெல்லாம் வச்சுட்டு விளையாடினா இந்த ஆனந்தம் கிடைக்குமான்னு பார்த்தது, அப்படியும் கிடைக்கல. குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சு படிக்க வச்சா அப்பொழுதும் அந்த ஆனந்தம் கிடைக்கல. படிக்கும் பொழுது அவன் நினைக்கிறான், நம்ம இந்த தரம் 10வது பரீட்சை எழுதியிருக்கோம், இந்த 10வது பரீட்சையில் நமக்கு என்ன மார்க் வரணுமோ அந்த மார்க் வந்துட்டாக்க நம்ம மேலே படிக்கக்கூடிய +2ல் நம்ம ஆசைப்படுற குரூப் கிடைக்கும், அப்பொழுது தான் நமக்கு நிம்மதின்னு நினைக்கிறான். இவன் எதிர்பார்த்த மார்க் வந்துடுத்தோ, +2லையும் சேர்ந்தாச்சு, இவன் ஆசைப்பட்ட அந்த குரூப்பையும் எடுத்துட்டான், கிடச்சிடுத்தோ. ஆனால் அதுக்கு பிறகு +2ல் நமக்கு நிறையா ஸ்கோர் வந்தால் தான் அதுக்கு மேலே நம்ம ஆசைப்படுற டிகிரி படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஆரம்பத்தில் நிம்மதி வந்த மாதிரி இருந்தது, திரும்பி நிம்மதி போயிடுத்து இவனுக்கு. திருப்பி இவனுக்கு நிறையா மார்க் வரணுமே, மார்க் வந்தால் தானே நம்ம ஆசைப்பட்ட கோர்ஸ் நமக்கு கிடைக்கும். கஷ்டப்பட்டு படித்து அந்த மார்க் வந்த உடனே அப்பா ஒரு நிம்மதி, நம்ம ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடச்சிடுத்து. கோர்ஸ் கிடைச்ச உடனே என்ன நினைக்கிறான்னா, இதில் நிறைய மார்க் வாங்கினா தானே நம்ம ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும். அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை அப்படின்னு விட்டா நமக்கு வேலை சரியாக கிடைக்காதே, அதனால் அதை அச்சீவ் பண்ணினாதான் நிம்மதி ஆனந்தம் நினைக்கிறான். அது கிடைச்ச உடனே வேலை கிடைச்சிடுத்து. வேலை கிடைச்ச உடனே அவனுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த வேலை கிடைச்சி நல்ல உத்தியோகமாக இருந்தால் ஒரு ஃபாரின் அசைன்மெண்ட் இருந்தால் தேவலாமேன்னு நினைக்கிறான். ஃபாரின் போன பிறகு பார்த்தா அவனுக்கு எல்லாரும் பார்க்கறா, இவனுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.
கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணி கல்யாணம் சரியாக அமையலை அப்படின்னுட்டா நிம்மதி இல்லை அவனுக்கு. கல்யாணத்துக்கு சரியாக பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆயிடுத்துனா நிம்மதி அப்படின்னு நினைக்கிறான். கல்யாணமும் ஆயிடுத்து. கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னுட்டா 1 வருஷத்தில் பிறந்துடும்னு நினைக்கிறான், 2 வருஷத்தில் பிறந்துடும்னு நினைக்கிறான், 3 வருஷத்தில் பிறந்துடும்னு நினைக்கிறான். அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறான், ஜோதிடர்கிட்ட போகிறான், பிராயச்சித்தம் பண்ணுறான். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறான். ஒரு குழந்தை பிறந்தாதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறான். குழந்தை பிறந்துடுத்தோம். ஆனால் இவன் நினச்சா மாதிரி அந்த குழந்தை இல்லை, இந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்சம் வியாதி இருக்குது அப்படின்னுட்டான். அதனால் அவனுக்கு நிம்மதி போயிடுத்து. இந்த குழந்தை இப்படி இருக்கே, இந்த குழந்தை அப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் அந்த குழந்தை நன்னா படிக்கணுமேன்னு நினைக்கிறான். அந்த குழந்தை படிக்கலைன்னா இவனுக்கு நிம்மதி போயிடுத்து. அந்த குழந்தை பெரிய உத்தியோகத்துக்கு வரணுமேன்னு நினைக்கிறான். அந்த குழந்தை உத்தியோகத்துக்கு வந்துட்டான் அப்படின்ன உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்னு நினைக்கிறான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி எடுத்துனா அந்த குழந்தைக்கு குழந்தை பிறக்கணுமேன்னு நினைக்கிறான். அப்படி குழந்தை பிறந்துடுத்துனா அவன் தங்கிட்ட முன்ன மாதிரி பிரியமாக இல்லை, தன்னை அவன் மதிக்கிறது இல்லை, அவனுக்கு நன்றி இல்லை அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். இதுக்குள்ளே அவனுக்கு தன்னுடைய சரீரத்தை பற்றி வியாதி வந்துடுறது. வியாதி வந்த உடனே அவனுக்கு பயம் வந்துடுறது. நாம் எங்கேயாவது படுத்த படுக்கையாக போயிடுவோமோ அப்படின்னு. நமக்கு இந்த உலகத்தில் 100 வயசு என்ன 120 வயசு கூட நம்ம இருக்கலாம், நாம் ஆசைப்படலாம் இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம வச்சுக்கிறதுக்கு யாராவது தயாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு வயதுக்கு மேலே ஒன்றால் சுதந்திரமாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் உனக்கு பிறருடைய உதவி தேவை. பிறருடைய உதவியை கொண்டு தான் நீ வாழணும்னு ஆசைப்படும் பொழுது நீ வாழறதுக்கு ஆசைப்படலாம், உன்னை யாராவது வைத்து கொள்றதுக்கு ஆசைப்படுறாளான்னு பார்க்கணும். யாரும் உன்னை வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டான். ஒரு கால் உன்னை தொந்தரவுன்னு நினைப்பா. எந்த ஒரு மனிதரோட ரொம்ப நாள் பழகின்றே இருக்குமோ அது அலுத்து போனாலும் அலுத்து போயிடும், சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் இவனுக்கு வியாதி வந்துடுறது. அப்புறம் இவனுக்கு மரணத்தை பற்றியான பயம் வந்துடுறது, கவலை வந்துடுறது. இப்படியே இவனுடைய வாழ்க்கை போகிறது இல்லையா? அதனால் பிறந்த அன்னைக்கு இவன் குவான்னு அழுதான். ஆனந்தம் எங்கேன்னு தேடினா அந்த ஆனந்தம் அன்றைக்கும் கிடைக்கல, மரணத்தருவாயில் வரைக்கும் அவனுக்கு கிடைக்கல. மரணத்தருவாயிலையும் தாண்டி அவன் அடுத்துதான் ஒரு பிறவி எடுத்துட்டு வந்தாலும் அந்த ஆனந்தம் கிடைக்கல. ஒரு பிறவி இல்லை, 100 பிறவி இல்லை, கோடி பிறவி எடுத்துட்டு வந்தாலும் அவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்க போகிறதில்லை. காரணம் என்ன அப்படின்னுட்டா, அந்த ஆனந்தத்தை அவன் உலக சுகங்கள்லேயே தேடின்னு இருக்கான் இல்லையா? அது வரைக்கும் அவனுக்கு சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்க போகிறதில்லை. அந்த ஆனந்தம் எங்கே இருக்குது அப்படின்னுட்டா, ரங்கநாதனுடைய திருவடியில் தான் அந்த ஆனந்தம் இருக்குன்னு என்னைக்கு அவன் தெரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு தான் அவனுக்கு ஆனந்தம் வரப்போகிறது. ஆனந்தம் உணவில் இருக்கா, உடையில் இருக்கா, பொருளில் இருக்கா, பதவியில் இருக்கா, மனைவியில் இருக்கா, புள்ளக்குட்டியில் இருக்கா அப்படிங்கிறத வெளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லையா இவன் ஆனந்தத்தை தேடி தேடி அழுத்து போய் 1 பிறவி இல்லை, 2 பிறவி இல்லை, 100 பிறவி இல்லை, 1000 பிறவி, கோடி பிறவி எடுத்தாலும் கூட இவன் அந்த ஆனந்தத்தை அடைய போகிறதே இல்லை. காரணம், அந்த இவன் தேடுற அந்த சாஸ்வதமான நிரந்தர ஆனந்தம் இருக்கே அது ரங்கநாதனுடைய திருவடியில் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த ரங்கநாதனுடைய திருவடியை இவன் ஆசிரிக்கிற வரைக்கும் இவனுக்கு அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்க போகிறதில்லை. நவராத்திரி உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு சொன்னேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பார்த்தா நம்பெருமாளுடைய கஸ்தூரி திருமண் காப்பு, வஸ்திரமும் சாத்துப்படி மாலை எல்லாத்தையும் கலைந்து அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா சகசிரதார தட்டில் வச்சு ஸ்தானிகர் அதை சிரசில் எடுத்துட்டு போய் தாயார் சன்னதியில் அர்ச்சகர்கிட்ட கொடுப்பார். தாயார் சன்னதியில் அர்ச்சகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதெல்லாம் எடுத்து நாச்சியாருக்கு சாற்றி நாச்சியாருடைய மாலையை களைந்து அதை பிரசாதமாக ஸ்தானிகருக்கு கொடுப்பார். அப்படிங்கிறது தான் ஸ்ரீரங்கத்து கோவிலில் நடக்கக்கூடிய சரஸ்வதி பூஜை. சரஸ்வதி பூஜைக்கு மறுநாளைக்கு பார்த்தா அன்றைக்கு விஜயதசமி. விஜயம் அப்படின்னுட்டா வெற்றி, வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு போவான். அன்றைக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்முடைய கோவில் இருக்கக்கூடிய ரங்கநாதனோ ரங்கராஜா இல்லையா? அதனால விஜயதசமி அன்னைக்கு ராஜாவான ரங்கராஜர் வேட்டைக்கு போவார். அழகே சிங்கர் சன்னதி வாசல்ல 4 கால் மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளுவார்.
அங்கே இருக்கும் பொழுது அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா, பெருமாளுடைய கையை பிடிச்சிண்டு 4 திக்குகள்லையும் இப்படி 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 அம்பு போடுவார். அம்பு போட்ட பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் அங்கே திருவாராதனை நடைபெறும். பிறகு பெருமாள் அங்கிருந்து வேகமாக கிடு 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 கிடுன்னு கிளம்பி ராயகோபுரம் வரைக்கும் வேகமாக வேட்டையாடிண்டே சந்தன மண்டபம் போயிடுவார். நவராத்திரி உற்சவத்திலே விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் அம்பு போடுற வைபவம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான உற்சவம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது நீ எங்கே தேடுறே அப்படின்னுட்டா, ரங்கநாதனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை நீ சரியாக தெரிஞ்சுட்டு தேடணும். ஏன்னா ஒன்று நம்ம ஆசைப்படுறோம், இது வேணும் அப்படின்னுட்டு. எது வேணும்னு ஆசைப்படுறோமோ நமக்கு என்ன தெரியணும்னா, வேணுங்கிறது எது வேணும்னு ஆசைப்படுறது மட்டும் தெரிஞ்சால் போராது, அது எங்கே கிடைக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டா, அதை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். அந்த பகவானுடைய திருவடியை நாம் அடையிறதுக்கு, அந்த சாஸ்வதமான ஆனந்தத்தை அடையிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்ன அப்படின்னுட்டா, பகவன் நாமகீர்த்தனம். அந்த நாமகீர்த்தனத்தினுடைய பெருமையை தான் திருமாலையிலே ஆழ்வார் சொல்லிகிட்டே வரார். எப்பேற்பட்ட ஒரு ஜீவனாக இருந்தாலும், அசுத்தமாக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும், நிறைய பாவங்களை பண்ணியிருக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அந்த நாமகீர்த்தனத்துக்கு என்ன ஒரு பெருமை உண்டு அப்படின்னா, அந்த நாமகீர்த்தனம் அவனை சுத்தமும் படுத்தும், பகவானுடைய கிருபையையும் பெற்று தந்து அவனுக்கு முக்தியையும் தரும் அப்படிங்கிறது தான் நாமகீர்த்தனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. பாவத்தை போக்கிக்கிறதுக்காக ஒன்று, மனசை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக ஒன்று, முக்திக்காக ஒன்று அப்படின்னு 2 பண்ண வேண்டாம். மனதை சுத்திப்படுத்துறதும் நாமகீர்த்தனம் தான், முக்தியை தர்றதும் நாமகீர்த்தனம் தான். ஒரு மனிதனுக்கு தாகம் எடுக்கிறது, தண்ணி தண்ணி தண்ணின்னு தவிக்கிறான். அந்த தண்ணி அவனுக்கு கொடுக்கல அப்படின்னுட்டா உயிர் போயிடும். பிராணனை தரிக்கிறதுக்கு, உயிர் வாழறதுக்கு அவனுக்கு தண்ணி அப்படி தேவையா இருக்கு, தவிக்கிறான். ஆனால் அதே தண்ணி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னுட்டா, எங்கேயோ வெளியில் போயிட்டு வரான், கால்கள்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, காலெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறான். காலை எதனால் சுத்தப்படுத்திக்கிறான்னா, தண்ணியினால தான் காலை சுத்தப்படுத்திக்கிறான். ஒரு சொம்பில் தீர்த்தம் எடுத்துட்டு காலெல்லாம் அலம்பிக்கிறான். கை அழுக்காக இருந்ததுன்னா அதே தண்ணினால் அலம்பிக்கிறான். கண்கள் அழுக்காக இருந்ததுன்னா அதே தண்ணினால் கண்ணெல்லாம் அலம்பிக்கிறான், முகத்தை அலம்பிக்கிறான். எது வழியாக அந்த தீர்த்தத்தை உள்ளே குடிக்க போகிறானோ, அந்த வாயில் ஏதாவது அசுத்தம் இருந்ததுன்னா அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு வாயை கொப்பளித்து அதை கீழே துப்புறான் சாப்பிடாம. இந்த தீர்த்தத்தினாலேயே கைகளை அலம்பி, கால்களை அலம்பி, முகத்தை அலம்பி, கண்களை அலம்பி, வாயை அலம்பி, பிறகு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு அப்பாடா எனக்கு தாகம் போச்சு, பிராணன் தரிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறான். இவன் கைகால் அலம்பின தீர்த்தம் வேற, இவன் சாப்பிட்டு இவனுடைய உயிரை காப்பாற்றின தீர்த்தம் வேறேன்னு 2 தீர்த்தம் இருக்க முடியுமான்னு? எந்த ஒரு தீர்த்தம் இவனை சுத்தப்படுத்தித்தோ அதே தீர்த்தம் இவனை பிராணனை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. அப்படிங்கிறதுனாலே அந்த தீர்த்த மாதிரி நாமகீர்த்தனம், சுத்தப்படுத்துறதும் நாமகீர்த்தனம் தான், உனக்கு முக்தியை பெற்றுத்தரதும் நாமகீர்த்தனம் தான். நீ தியானம்தான் பண்ணு, கர்மயோகம்தான் பண்ணு, ஞான யோகம்தான் பண்ணு, எந்த மார்க்கத்தில் நீ போனாலும் சரி, ஆனால் நாமகீர்த்தனம் அவசியமாக பண்ணி ஆகணும். சாப்பிட்றதுல பார்க்கும் பொழுது நம்ம பக்கத்துல எல்லாம் நம்ம குழம்பு ரசம் இப்படி சாப்பிட்றோம். நார்த் இந்தியாலாம் போனால் சுக்கா ரொட்டி சாப்பிட்றான். வெளிநாட்டில் போனால் அவர்கள் பண்ணு சாப்பிட்றாளா என்னன்னு தெரியாது. உலகத்திலே ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் அவர்கள் சாப்பிட்ற உணவு இருக்குது பற்றியா. இதில் இது நார்த் இந்தியன் ஃபுட்டு, இது சவுத் இந்தியன் ஃபுட்டு, இது ஃபாரினர் சாப்பிடக்கூடிய ஐட்டம் அப்படிங்கிறதுல உணவில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த ஃபுட்டை சாப்பிடும் பொழுதே தீர்த்தம் சாப்பிட்றா. அது இந்தியாவில் ஒரு தீர்த்தம், அமெரிக்காவில் ஒரு தீர்த்தம், ஆஸ்திரேலியாவில் ஒரு தீர்த்தம், கனடாவில் ஒரு தீர்த்தம், இந்தோனேஷியாவில் ஒரு தீர்த்தம், அது மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு தீர்த்தம்னு கிடையாது. எல்லாருக்கும் நீர் பொதுவாக இருக்குது இல்லையா. அது மாதிரி நாம் தியானம் பண்ணினாலும் சரி, யோகம் பண்ணினாலும் சரி, கர்மயோகம் பண்ணினாலும் சரி, எது பண்ணினாலும் பக்தி பண்ணியே ஆகணும் அந்த பகவான் கிட்ட. அந்த பக்திங்கிறது நாம கீர்த்தனம் தான் பக்தி.